குழந்தையை பிள்ளையே பெறாத ஒரு பல வருடங்களாக பிள்ளை இல்லாத அந்த அன்னாள் பொருத்தனை பண்ணினாள். ஆண் குழந்தை என்று குறிப்பிட்டவள் பொருத்தனை பண்ணினாள். நாட்கள் கடந்து சென்றன. எல்கானா அன்னாளை அதிகமாய் நேசித்தார். அவளை தேற்றினார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு போதும் என்று அவளை எவ்வளவோ திடப்படுத்தினாள். ஆனால் அன்னாள் பெனினால் அவளை கொடுமைப்படுத்தினதினால் மிகவுமாய் விசனப்பட்டாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னாள் துக்க முகமாய் அவள் இருந்தாள். தேவ சமூகத்திலே போய் அவள் ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணினாள். பின்பு அவர்கள் வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். நாட்கள் கடந்து சென்றன. அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார், சவுலை அபிஷேகம் பண்ணினார், அநேக ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். அந்த குழந்தையை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தேவாலயத்திலே கொண்டு வந்து விட்டாள். கர்த்தருக்கு அந்த பிள்ளையை அபிஷேகம் பண்ணினாள். சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் அநேக ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் நாட்டிற்கென்று மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய வாயாக இருந்து அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்தார். அப்பொழுது அந்த அன்னாளுடைய வாய் திறந்து அவளுடைய இருதயம் பூரிப்படைந்தது. அவள் வாய் ஜெபிக்கின்ற, அவள் வாய் துதிக்கின்ற வாயாக மாறி, என் பகைவர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி அவள் அன்னாள் 2ஆம் அதிகாரத்தில் அவள் இயேசுவை, அவள் கர்த்தரை துதித்தாள். அதிகமாய் சத்தமாய் துதித்தாள். கண்ணீரோடு அமைதியாக இருதயத்தில் ஜெபித்தவள் சத்தத்தை உயர்த்தி சத்தமாக அவள் தேவனை துதித்து, என் பகைஞர் முன்பதாக கர்த்தர் என்னை உயர்த்தினாள் என்று சொல்லி அவள் கர்த்தருடைய நாமத்தை அவள் மகிமைப்படுத்தினார். உங்கள் இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏனென்றால் அதிசயமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.